அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. மகா எதுக்கடி அழுதுட்டே இருக்க? யாராச்சும் பாத்த போறாங்கடி, அப்புறம் எதுவும் நினைக்க போறாங்க. இல்லரியா எனக்கு அழுகழுகையா வருது. ஏ லூசு, விடிஞ்சா கல்யாணம், நீ சும்மா அழுதுட்டு இருக்காதுங்க பாரு. சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு வரும் பார்த்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான் பத்துக்க. நீ அழுறத பார்த்தா வேற ஏதாச்சும் வேற யாரையும் லவ் பண்றா விரும்புறா அது இதுட்டு அவ்வளவு வரும் கதை கட்டி விட்டுருவாவே. நம்ம சொந்தக்காரங்களை பத்தி உனக்கு தெரியும்ல. எப்படி ரியா என்ன அழுகாம இருக்க சொல்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? சரி விடு மகா, பாத்துக்கலாம். என்னத்த பாக்குறது, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. நாளைக்கு என் கழுத்துல தாலியை கட்டி என்ன வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருவாங்க. அப்புறம் என் கனவுலாம் என்ன ஆகுறது? ஏ மகா, கண்ணை தொடடி, அங்க பாரு, பச்சைக்கிளி கிளவி வருது. அந்த கிளவி மட்டும் நீ அழுறத பாத்துச்சுன்னா அவ்வளவுதான். ஐயோ ஐயோ, வேற கேட்க மாட்டேங்கிற, அழுதுட்டே இருக்காவல. யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும்? ஏமா மகா, ஏமா அம்மா வரவ கண்ணை தொடர. என்னங்கடியே ரெண்டு வரங்கிறது கதை விட்டுட்டு இருக்கியே? மண்டபத்துக்கு போன லேட் ஆயிட்டு, சீக்கிரம் வாங்க. ஏமா மகா, எதுக்குமா அழுதுட்டு இருக்கா? நாளைக்கு கல்யாணம், ஏமா இப்ப அழுதுட்டு இருக்கா? அது அது ஏம்மா, அது நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு வர நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிருவாள்ல, அதான் நினைச்சு அழுதுட்டு இருக்காமா. ஏம்மா இதுக்கெல்லாம் அழுவலாமாமா? 2 தெரு தள்ளி தான் வீடு இருக்கு. அம்மா எப்ப வேணா வந்து பார்க்க போறேன். தெரியாவோ அப்பப்போ வந்து பாத்துக்கிடுவா. உனக்கு எங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீயும் வா. இதுக்கு எதுக்குமா அழுவுறா? எங்கேயோ கல்யாணம் முடிஞ்சு வேற ஏதோ ஒரு ஊருக்கு போற மாதிரி தான் நீ அழுதுட்டடக்கா? இல்லம்மா, இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. ஏம்மா மகா, பொண்ணா பிறந்தா ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போவாதாமா செய்யணும். பிறந்த வீட்லயே இருக்க முடியுமா? ஒரு வயசுக்கு மேல இருந்தாலும் யாரும் மதிக்க மாட்டாவம்மா. என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? சரி நீ அழுவாதம்மா. இதுக்கெல்லாம் ஏம்மா அழுதுட்டு இருக்கா? கண்ணை தொடச்சிக்கம்மா, யாரா பார்த்தா எதுவும் நினைப்பாங்க. ஆமாம்மா, நானும் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். அவ கேட்கவே மாட்டேக்கா. சரி ரியா, அவளை சமாதானப்படுத்தி கூட்டுவா கொஞ்சம். சரிம்மா, நான் கூட்டு வரேன், நீங்க போங்க. சீக்கிரம் வாங்கடி, அங்க வேன் வேற அப்பவே வந்துட்டு. சீக்கிரம் மண்டபத்துக்கு போனோம். வேற ரொம்ப நைட் ஆயிட்டனாலும் வேற நைட்டுல பொண்ணை கூட்டு அலைய முடியாது பாத்துக்க. ஆமா, ஒரு தலையில கொஞ்சம் பூ வச்சானையா? ஒரு நல்ல அதுவும் இப்படி மொட்டை தலையா இருக்கா? ஒழுங்கா கொஞ்சம் பூ அத்து வை. இந்த ஆரம்பிச்சிட்டியா? பூவை வை, பொட்டை வை, வளையல போடு, கொலுசை போடுன்ட்டு. ஏமா போமா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு எது நல்லா இருக்குமோ அதை தான் பண்ண முடியும். ஏன் இந்த மகா வச்சிருக்க எவ்வளவு அழகா இருக்கு பாக்க. நீங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்க. சரி சரி வைக்கிறேன், போமா ஃபர்ஸ்ட். இந்த பிள்ளை சொன்னா எங்க கேட்க, ஒரு சொல் பேச்சு கேட்காது. இவளுக்குலாம் எங்க போய் நாம ஆப்பள தேட போறோம்னா எனக்கே தெரியல. அதை நினைச்சாலே தலை வெடிக்கணும். மகா வா மகா, போலாம், ஃபீல் பண்ணாத. நான் எங்கேயும் வரல, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் கலெக்டர் ஆயிட்டு அதுக்கப்புறமே நான் கிருஷ்ண மாமாவே வேணா கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம இப்ப கிடந்து வளரிட்டு மரியாதை வா பாத்துக்க. வா மண்டபத்துக்கு போலாம், அதுக்கப்புறம் ஏதாச்சும் பாத்துக்கலாம். மண்டபத்துக்கு போன அப்புறம் என்னடி பண்ண முடியும்? நாளைக்கு காலையில கல்யாணம், ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி வா, வேற அழுதுட்டே இருந்தா மட்டும் ஏதாச்சும் சரியாயிருமா என்ன? வா பாத்துக்கிடுவோம். அடே எப்பா, பந்தலே சும்மா வேற லெவல்ல இருக்க. மண்டபம் முன்னாடி கிருஷ்ணா வெட்ஸ் மகா, நல்லா அழகா இருக்கப்பா, நல்லா சோடிச்சு வச்சிருக்கே. ஆமா சின்ன பொண்ணு, இவ வீட்ல இது முத கல்யாணம்ல, அதனால நல்ல கிராண்டா வைப்பாவளா இருக்கும். முத கல்யாணமோ 2வது கல்யாணமோ, கல்யாண வீடு வந்தாலே நம்மளுக்கு ஜாலி தான். 2 நாளைக்கு சோறு பொங்காண்டாம், வேற எங்க கறி குழம்புல நல்ல சோறு கிடைக்கும், அதுவும் தின்னுக்கிடலாம். ஆமா சின்ன பொண்ணு, நானே கல்யாணம் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு 2 நாளா பட்டினி கிடக்கேன். அடச்சி, இதுக்கு நானே பரவாயில்ல போலயே. உனக்கு என்னடி, ஓ மாமியா உனக்கு சோறு பொங்கி போட்டுருவா, அதனால உனக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அப்படியா? நாங்களே பொங்கி நாங்களே தின்னு அதுக்கும் கொடுக்கணும். சிலத்தைக்கா மொய் எவ்வளோக்கா வைக்க? பையன் வீடு பொண்ணு வீடு 2 வீட்லயும் கூட்டிருக்காவே. ஆளுக்கு 200 200 வச்சிடலாமோ? ஆமாடி போதும், ஆளுக்கு 200 200 வை. இல்லைன்னா ஆளுக்கு 300 300 வைக்க வேண்டியது. தவிர அதுக்கு மேலே எங்கே கொண்டு வைக்க? ஏதாச்சும் ஒரு கல்யாணம் பரவாயில்ல, ஒரு 500 ரூபா வச்சு விடலாம். இது 2 கல்யாணம் வந்துட்டு பத்தியா? அங்கேயும் சோறு போடாது இங்கேயும் சோறு போடாது, வாங்கிட வேண்டியதுதான். ஆமாக்கா, சோறு மிச்சம் இருந்தால் எனக்கு கொண்டு வந்து தாங்க. சரியா? ஆடு மாடுகளுக்கு தேவைப்படும். சரி முடியுமா, சோறு கடை சொல்றேன். சே, ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான். 2 கல்யாண வீட்லயும் ஒரே நாள்ல சோறு போடுறாவே. ஒரு 2 நாள் கழிச்சு சோறு போட்டாங்கன்னா நம்ம நல்லா வாங்கிடலாம். 4 நாளுக்கு சோறு பொங்காண்டா அப்படியே அந்த குழம்பு வச்சு ஒரு வாரம் ஒப்பேத்திடலாம். ஆமா இல்லவே, நீ சொல்றது கரெக்ட் தான். உனக்கு தெரியுது, அந்த பரலோகானனுக்கு தெரியலையே. 2 வீட்லயும் ஒரே நாள் சோறு போட்டா வேஸ்ட் தான் பாத்துக்க. வேற என்ன பண்ண? சரி வாங்கி ஃப்ரிட்ஜ்ல ஏசி தூக்கி வைப்போம். இன்னும் பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் மண்டபத்துக்கு வரலையாக்கோ? அவியெல்லாம் என்ன வரலடி, நம்ம வேன்ல ஆளா வந்துட்டோம் பத்துக்க. இனிமேதான் அடுத்த ரவுண்டு ஆளு கூட பேருக்கு பத்துக்க. வேற பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் கார்ல வருவாவளா இருக்கும். ஏ சின்ன பொண்ணு, மாப்பிள்ள கார்ல நல்லா சோடிச்சு வச்சிருப்பாவல்ல, அந்த ரோஸ் பூலாம் எடுத்துருவோமாடி? பாப்போம், இங்க எப்படி சோடிச்சு வைக்காமனு பார்த்துட்டு அதுக்கு ஏதாப்புல எடுத்துக்கிடுவோம். இப்பெல்லாம் நிறைய கல்யாணத்துல பிளாஸ்டிக் ரோஸ் வைக்க மாட்டேங்க பத்துக்க. அவ்வளோ ஒரிஜினல் ரோஸ் வச்சு விடுறாங்க. அது ஒரு 3 மணி நேரத்துல அது வெயிலுக்கு காஞ்சு போயிருது பத்துக்க. நல்லா பிளாஸ்டிக் ரோஸ்னா அழகா இருக்கும். நம்மள அதை திருடி எங்கேயாச்சும் கல்யாண வீட்டுக்கு போகும்போது நம்ம அதை தலையில வச்சுக்கிடலாம். ஏவல ரோஸ் ஈஸி எது எடுத்தியனா எனக்கு கொஞ்சம் தாங்கப்ல. ஆமா, எங்களுக்கே எங்க கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. ஏ சின்ன பொண்ணு, கல்யாண வீட்டுல பூ கொடுப்பாள்வல்ல, பூ வேற வாங்கல பத்துக்க. இங்க தருவா வந்துட்டு நான் வந்துட்டேன்.
தந்தா பாப்போம், இல்லைன்னா எடுத்துக்கிட வேண்டியதுதான். உனக்கு பூ யாராச்சும் கொடுத்தாவே இல்லைன்னா நீங்க எதுவும் பூ எடுக்கிறீ அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தாங்கல. நான் ஒரு தலையில 2 கேர்பினை வேற குத்திட்டு வந்தேன், பூ கிடைச்சா வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு. ஆமா, அப்படியே இவளுக்கு 6 அடி கூந்தல் 2 கேர்பின் குத்திட்டு வந்தாலும் 2 கேர்பின். இந்த கிருஷ்ணன் பையன் தங்கமான பையன். ஏக்கா அந்த மகாவும் நல்லா தங்கமான பிள்ளைக்கா, நல்லா அமைதியா தான் இருக்கும். அந்த 2வது பிள்ளை தான் கொஞ்சம் துரு துருன்னு வாய் பேசும்க்கா. ஆமா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை குட்டின்னு சந்தோஷமா இருந்தாலே ஒரு நல்லது தானே. சரி வாங்கக்கா, எவ்வளோ நேரக்கா வெளியே நின்று பேச. மண்டபம் நல்லா உள்ள பெருசாக இருக்குது. ஏதாச்சும் ஐஸ்கிரீமு, வேற அது என்னது பஞ்சு மிட்டாயி, பழம் அப்படி ஏதாவது தாராவலான்னு பார்ப்போம். ஏம்டி எப்படா மண்டபத்துக்கு வருவோம்? அங்கே என்னதடா கிடந்து தும்போண்டே வருவீல்வளோ? ஏங்கா நீங்கள் கிடைச்சா நீங்கள் திங்க மாட்டீங்களா என்ன? வாங்கி வாங்கி சேலைகளை சொருவுறதெல்லாம் என்ன மறந்து போச்சோ? நான் என்ன சேலைகளை சொருவி நானா தின்னே என் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். அதே தான்க்கா, நீங்கள் பிள்ளைகள் கொடுப்பியே, நாங்களே திங்க, அவ்வளோதான் வித்தியாசம். வாங்க உள்ள போவோம். ஏக்கா இவ்வளோ கிட்டலாம் வாயை கொடுக்க முடியாது, வாங்கக்கா. பாட்டி வாங்க வாங்க, என்ன எல்லாரும் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க? ஏய்யா பேராண்டி, உனக்கு என்ன? நீ அந்த கார்ல வந்துட்டா, அந்த பாட்டியை பேரு கண்டுக்காம வந்துட்டா. பாட்டி இப்ப அடுத்த ட்ரிப்பு தான் வேன்ல வந்தேன். என் கூட்டாளி வெள்ளம் கூட்டு வரணும்ல. சரி பாட்டி, எல்லாரும் வந்திருக்கியே, ரொம்ப சந்தோஷம். ஏய்யா என்னையா நீ இங்க நின்று எல்லாரையும் வரவேத்துட்டு இருக்கா? நீ மாப்பிள்ளை பையன் உள்ள போய் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே? அதுக்கு என்ன பாட்டி, இது நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம தான் முன்னாடி நின்று எல்லாம் பார்க்கணும். நான் நின்று கூப்பிட்டாலும் நல்லா தானே இருக்கும். சரி, அதனாலதான் நான் வந்து நின்னேன். ஏய்யா இப்படி வெளியெல்லாம் வந்து நிக்காதயா, கண் திருஷ்டி ஏதாச்சும் பற்ற போது போய் உள்ள போய் இரு. இந்த ட்ரெஸ்ல வேற மாப்பிள்ளை மாதிரி நல்லா அழகா ஜம்முன்னு இருக்கே. என்ன பஞ்சு பாட்டி இப்படி சொல்றியா? அவன் மாப்பிள்ளை தானே, அதான் மாப்பிள்ளை மாதிரி இருக்கான். ஏதாச்சும் ஒண்ணு தப்பா சொல்லிடக்கூடாது, உடனே வந்துருவியல. ஆமா கிருஷ்ணா, கண்ணு கிண்ணு உளுந்துற போதியா, போய் உள்ள போய் உட்காரு. நம்ம சொன்னா இவன் எங்க கேட்க போறான்? இவன் நினைச்சதான் செய்வான். என்ன பாட்டி, மகா வந்துட்டாளா? ஏ பச்சைக்கிளியக்கா, உங்க பேரனை பத்தியில மக வந்துட்டாளான்னு கேட்க. ஏய்யா மக வருவா, அவசரப்படாத. என்ன நாளைக்கு காலையில கல்யாணம் முடிச்ச பிறகு ஃபுல்லா உன் வீட்டுல தானே இருப்பா, வேற இப்ப என்ன அவசரம்? இல்ல பாட்டி, எல்லாரும் வந்துட்டியே, மகாவை இன்னும் பாக்கலையே, அதான் கேட்டேன். பொறுமையா வருவாயா? மேக்கப் கீக்கப்னு அவளுக்கு போட்டு அவளுக்கு ராவுறாள்வல்ல, வேற ராவிட்டு பொறுமையா தான் வருவாளுவே. அப்படியா? என் மகா மேக்கப் போடலனாலும் அழகா இருப்பா. பாத்தியா, மாப்பிளைக்கு இப்பமே ஒரே வெக்கமா வருது. பொண்ணு நினைச்சு ஒரே உருகிட்டு இருக்கான் போல. அதானே, அதான் நீங்க டெய்லி பாத்துக்கிறீங்களே, வேற என்ன இப்ப புதுசா? எப்பவும் போலதான் மகா இருக்க போறா. போங்க பாட்டி, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. போங்க போங்க, நீங்க போயிட்டு உட்காருங்க, தங்கச்சி ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்றேன். ஏ பேராண்டி அப்படியே நடிக்காதடா. போங்க பாட்டி. பாத்தியா பொண்ணு தாயி, என் பேரனுக்கு எவ்வளவு வெக்கம் பாத்தியா? ஆமா, வேற மாப்பிள்ள எல்லாம் வேற வெக்கப்படதான் செய்வான். உன் பையன் நல்ல மண்டபமா பார்த்து பிடிச்சிருக்கானே, நல்ல மண்டபம் பெருசா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கே, இதுக்கு நிறைய செலவாயிருக்குமே. ஆமா பொண்ணு தாயி, என் மொவன் அவன் மவளுக்காண்டி பாத்துலாம் ஒண்ணுன்னா செஞ்சுட்டு கிடக்கான். அதானே பார்த்தாலே தெரியுதே, முன்னாடி மாவளை தோரணம் என்ன, வாழை தோரணம் என்ன, என்ன அழகா இருக்கு. ஏன் பச்சைக்கிளி பாட்டி, மட்டன் போடுறீங்களா சிக்கன் போடுறீங்களா? ஏ இழுச்சாயி, 50 கிலோ மட்டன் சொல்லியிருக்கடி. அப்போ நல்லா ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். வாங்க வாங்க. என்ன மாப்பிள்ளை பையனை வரவேற்க வச்சுட்டு நீங்க எங்க போனீங்க? ஐயோ, நான் அவனை உள்ள போய் உட்காருன்னு சொல்லிட்டு அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நானே வந்தவங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு நின்னுட்டே இருக்கான். ஏன் மரகதம், அவன் எதுக்கு இருக்கான்னு தெரியுமா? வந்தவில வரவேற்கல, எப்ப மகா வருவான்னு அவன் நின்னுட்டு இருக்கான். ஏலே அப்படியா? அம்மா அப்படிலாம் இல்லம்மா, பாட்டி சும்மா சொல்றாங்க. ஏ கிழவி, ஏன் போற போக்குல கோத்து விடுற? ஏன் பேராண்டி, உண்மையை தானே சொன்னேன். சரி நீங்க எல்லாம் போய் உட்காருங்க, இந்த ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிக்கா, எனக்கு 2 கிளாஸ் எடுத்துட்டு வாங்க. ஆமாமா, எனக்கு ஒரு 2-3 கிளாஸ் எடுத்துட்டு வா, இங்க வந்த உடனே பசிக்க ஆரம்பிச்சிட்டு. சரிங்க, எல்லாருக்கும் எடுத்துட்டு வரேன், போய் உட்காருங்க. ஏலே மகான்னு யாழே இப்படி என்ன அசிங்கப்படுத்துறா? நீ போய் மாப்பிள்ளை ரூமுக்குள்ள போய் இரு, மகா வரும்போது வருவா. அம்மா அதுக்கெல்லாம் இல்லம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, நான் அதனாலதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி என்னமோ பண்ணு, சொன்னா ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்கிற. சரி நான் போய் வந்த வேலை கவனிக்கிறேன். சரிம்மா. இந்த பாட்டி வேற போற போக்குல கோத்து விட்டுட்டு. என்ன ஏலே தம்பி, யாமல இவ்வளவு லேட்டு? சும்மா தானே, வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி பரவாயில்ல, இப்ப வந்து அது வர சந்தோஷம். என்ன மூஞ்சில ஒரு நல்ல ஒரு ஒளிவட்டம் தெரியுது, நல்லா பளபளன்னு இருக்கி. என்ன இல்ல யாமல வந்த உடனே என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா? அதுக்கு இல்லன்னே, உன் காதலு ஒரு வழியா கல்யாணம் வர வந்துட்டு என்னமோ சந்தோஷம் தானே? ஆமால தம்பி, சந்தோஷம் இல்லாம எப்படி இருக்கும்? நாளையில இருந்து மகா வந்து எனக்கு பொண்டாட்டி ஆக போறா. இதை விட பெரிய சந்தோஷம் என்னல இருக்கும்? சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டே இருக்கேன். நம்ம லவ் பண்ற பொண்ணே கல்யாணம் பண்ணாலே அதுவே ஒரு வரம் தான்ல. ஆமாண்ணே, ஆனா அந்த வரம் இப்ப நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல. ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு பத்தியா, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. சந்தோஷமா இருந்தேன் அன்னி கூட. எதுக்குன்னு தெரியல தம்பி, ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்துக்க. சந்தோஷமா தானே இருக்கோம், கல்யாணம் முடிய போகுது, அப்புறம் என்ன. சரி என்ன மறக்காம ட்ரீட் வச்சிரு சரியா? இல்லை கண்டிப்பாலே, கல்யாணம் முடிச்சு அடுத்த நாளே உனக்கு கண்டிப்பா ட்ரீட் வச்சிடுறேன்.
அடுத்த நாள்ல ஒன்னும் ட்ரீட் வைக்காண்டாம். நல்ல ஹனிமூன்லாம் போயிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு, எப்படியும் 2 மாசத்துக்கு நான் உனக்கு கண்ணு தெரிய மாட்டேன். 2 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் ட்ரீட் வை. ஏலே தம்பி, என்னலே சொல்ற? அப்படிலாம் இல்லலே. சரி, என்ன ஹனிமூன்லாம் பிளான் போட்டு வச்சிருக்கியா இல்லையாண்ணே? ஏலே ஹனிமூனு பிளான் போட்டு தான் வச்சிருக்கேன்ல. ஒரு 2-3 இடம் பார்த்து வச்சிருக்கேன் பார்த்துக்க. அது எப்படின்ட்டு கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்புறம் மகாக்கும் எந்த இடம் பிடிச்சிருக்குன்னு கேட்டு போக வேண்டியதாலே. சரிண்ணே ஹனிமூன்லாம் பேரு சரியாண்ணே? இந்த நேரத்துல போனாதான் போக முடியும். சரிலே தம்பி. என்ன அண்ணி வந்துட்டாங்க போலயே. ஏல தம்பி சும்மா இருலே. கருவாப்பைய நம்ம எப்போ ஒருவனே காத்து கிடக்க போலயே. இவன் மூஞ்சி என்ன ஒரு பிரகாசமா இருக்கு, கல்யாண கலக்கலப்பு வந்துட்டு போலயே. இந்த மகா என்னடானா மூஞ்சி தொங்க போட்டு ஒரு மாதிரி இருக்கா. மகா இப்பதான் வரியா? ஆமா கிருஷ்ணா. மகா மூஞ்சி ஒரு மாதிரி வாடுனாப்புல இருக்கு, என்னன்னு தெரியலையே. மகா ஏன் ஒரு மாதிரி இருக்க? கிருஷ்ணா அது அது கொஞ்சம் தலைவலி, அதனாலதான் ஒரு மாதிரி இருக்கு. அச்சுச்சோ, தலைவலியா? என்னாச்சு மகா? டேப்லெட் எதுவும் போட்டியா இல்லையா? அது ஒண்ணும் இல்ல கிருஷ்ணா, நைட்டு சரியா தூங்கல, அதான் கொஞ்சம் தலைவலிக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். சரி மகா, அப்ப நீ போயிட்டு ரெஸ்ட் எடு. ரொம்ப ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. நான் பாத்துக்கிறேன் கிருஷ்ணா. ரியா கொஞ்சம் பாத்துக்க மகாவை. பாத்துக்கிறேன், எல்லாம் தெரியும். உன்னை விட நான் நல்லாவே பாத்துப்பேன். வாயாடி இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல்ல. என்ன இந்த ரியா இப்படி பேசுறா? அவ வாயை பத்தி தான் உனக்கு தெரியுமே. ஒரு அளவுக்கு அவ இப்படிதான் ஏதாவது பேசிட்டு தெரியும். விடு, நீ ஃப்ரீயா விடு. கருவ பையன் நம்மளை பத்தி தான் ஏதோ சொல்றான்னு நினைக்கேன். என் மகா கொஞ்சம் மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரியாச்சும் வை. பாக்குறவையெல்லாம் வேற என்னென்னமோ எதோ நினைச்சு தப்பா ஏதாவது யோசிக்க போறாங்க. மனசுல சந்தோஷமா இருந்தா தானடி மூஞ்சில காட்ட முடியும். ஆமா, இந்த மாதிரி டைலாக் ஒன்றும் குறைச்சல்ல.